அன்பான தேவஜனமே, இந்த வீடியோவில் நாம் மோசே எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி எகிப்தியர்லேருந்து வேர் பிரித்தார், எப்படி பார்வோனிடத்தில் பேசினார் என்பதை நாம் இதில் பார்க்க போகிறோம். ரெண்டாவது, பார்வோனுடைய அரண்மனையில் மோசேவால் நடந்த நன்மைகளை நம்ம பார்க்க போகிறோம், அதிசயங்களை நம்ம பார்க்க போகிறோம். யெகோவா தேவன் மோசேவை தேர்ந்தெடுத்ததற்கு என்ன காரணம் என்பதை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இது முழுசாக பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேவனுடைய வார்த்தையை இந்த உலகம் முழுவதும் நீங்கள் சொல்கிறீங்க. யோசேப்பை அறியாத எகிப்தின் ராஜா கட்டளையிட்டான், பிறக்கும் ஆண் பிள்ளைகள் யாவையும் நதியிலே போட்டுவிடுங்கள், பெண் பிள்ளைகளையோ உயிரோடே வையுங்கள் என்று பார்வோன் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான். நாணல் பெட்டி. மோசையோட அம்மா யோகபேத் 3 மாசம் குழந்தைய ஒளிச்சு வச்சுட்டு அப்புறம் நாணல் புல்லால ஒரு பெட்டி செஞ்சு அதுக்கு கீழ்பிசின் பூசி தண்ணி புகாம செஞ்சாங்க. ஆற்றில் விடுதல். அந்த பெட்டியில மோசைய படுக்க வச்சு நைல் நதிக்கரை நாணலுக்கு நடுவுல விட்டுட்டாங்க. அக்கா மிரியாம் தூரத்துல இருந்து கவனிச்சிட்டு இருந்தா. குழந்தைய தொட போகும் அந்த அரசகுமாரி பார்வோனின் மகள். அவளுக்கும் குழந்தை அழகா தெரிஞ்சு மனசு இழகி இத நான் தான் வளர்ப்பேன்னு முடிவெடுக்கிறா. இந்த குழந்தை தான் பிற்காலத்துல மோசே, எபிரேய மக்களை எகிப்திலிருந்து மீட்டு வழி நடத்தின தீர்க்கதரிசி. கல்வி வளர்ச்சி இருந்தது. மோசே இனிமேல் எகிப்திய சகல சாஸ்திரங்களிலும் மிகச் சிறந்த திறமைசாலியாகிவிட்டான். என்னுடைய மனதில் ஒரு விதமான கலக்கம் இருக்கிறது. என்னுடைய ஜனங்கள் இந்த பார்வோன் கையில் கஷ்டப்படுகிறார்களே. மோசே, இந்த பூமி பரிசுத்த இடம். உன் பாதரட்சைகளை கழற்றிவிடு. பார்வோனிடத்தில் போக நான் எம்மாத்திரம்? நான் திக்குவாயன், வாக்கு வல்லமை இல்லாதவன். நான் ஒண்ணுமில்லை. என்னுடைய கோல் பாம்பாக மாறிவிட்டது. நான் யெகோவாவின் தேவன் சொல்லுகிறேன். மோசே, பயப்படாதே. அந்த பாம்பை பிடி, அது மீண்டும் கோலாக மாறும். பார்வோனே, தேவனுடைய ஜனங்களை விடு, இல்லையெனில் நதி இரத்தமாக மாறும். பார்வோனே, இஸ்ரவேலின் ஜனங்களை விடு, இல்லையென்றால் உன் வீடுகள் முதல் அரண்மனை வரை தவளைகள் கொண்டு உன்னை வதைப்பேன். மண்ணின் தூசி எல்லாம் பூச்சிகளாக மாறியது. ஆனாலும் பார்வோனின் இருதயம் அறியது. பார்வோனே, இஸ்ரவேலின் ஜனங்களை நீ அனுப்பிவிடு, இல்லையென்றால் தேவனுடைய கோபத்திற்கு ஆளாவாய். எகிப்து முழுவதும் ஈக்கள் கூட்டமாக வந்தது. எகிப்தின் மாடுகளும் குதிரைகளும் நோயால் விழுந்தன. பார்வோனே, இஸ்ரவேலின் ஜனங்களை விடு, இல்லையென்றால் யெகோவாவின் தேவன் உன் வீடுகள் முதல் உன் அரண்மனை வரை தவளைகள் கொண்டு வதைப்பார். எகிப்து முழுவதும் ஈக்கள் கூட்டமாக வந்தது. பார்வோனின் இருதயத்தில் இஸ்ரவேலின் ஜனங்களை அனுப்ப மனம் இல்லை. மக்களின் உடலில் வலி தரும் புண்கள் ஏற்பட்டன. பார்வோனே, இப்போது கூட நீ இஸ்ரவேலின் ஜனங்கள் எல்லாரையும் அனுப்பிவிடு. யெகோவாவின் தேவன் மீண்டும் கோபம் கொண்டார். நெருப்புடன் கலந்த பெரிய கல்மழை பெய்தது. பார்வோனின் இதயம் இன்னும் கடினமாக இருக்கிறது. ஜனங்களை போக விடு. முடியாது, அவர்கள் எனக்கே உரியவர்கள். விடவில்லை என்றால் நான் பெரும் நாசத்தை வரவழைப்பேன். என் மகனே, அவன் போயிட்டான். இஸ்ரவேலர் வெளியேறட்டும். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோவின் மூலம் நீங்கள் எகிப்து தேசத்தில் பார்வோன் மத்தியில் திக்குவாயனாக இருந்த ஒரு 40 வயது மதிக்கத்தக்க ஒரு மோசேவை கொண்டு எப்பேற்பட்ட விடுதலை வாங்கி கொடுத்தார் இஸ்ரவேல் மக்களுக்கு என்பதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதன் மூலியமாக, இந்த வீடியோ மூலியமாக நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கிற எகிப்தியன் கிட்டேருந்து நம்மளை விடுதலை பண்ணுவார். முதலாவது கீழ்ப்படிதல், நெக்ஸ்ட்டு விசுவாசம். அவருடைய வார்த்தையில் மட்டுமே விசுவாசம். யாராக இருந்தாலும் அவருடைய வார்த்தையில் விசுவாசம் வைத்தால் நம் வாழ்க்கையில் அநேக நன்மைகள் நடைபெறும். ஒரு சின்ன ஜெபம்.
அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல வேலைக்காய் ஜெபிக்கிறோம். இந்த வீடியோவை பார்க்குற அநேகர் மத்தியில் அநேக அற்புத அடையாளங்களை செய்யுங்க. அவர்கள் வாழ்க்கையிலும் இருக்கிற எகிப்தினை எடுத்து போடுங்க. இதை கேட்குறவர்களுக்கு விசுவாசத்தை கட்டளையிடுங்க. ஆமீன்.